அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2025ல கிரிப்டோல மட்டும் 1 பில்லியன் சம்பாதிச்சிருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? இப்ப டொனால்ட் ட்ரம்போட 2025 ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 927 பேஜஸ் இருக்கு. அதுல இருக்க நம்பர்ஸ்லாம் ரொம்ப கிரேசியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல கிரிப்டோல இருந்து மட்டுமே 1 பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்து 2025ல ஒரு மீம் காயின் ஒன்று லான்ச் பண்ணாரு. அது லான்ச் ஆன கொஞ்ச நேரத்திலே வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதோட ராயல்டிஸ் மட்டும் 632 மில்லியன் சம்பாதிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்ஷியல்னு ஒரு கிரிப்டோ ஃபர்ம் ட்ரம்போட பசங்க அதை நடத்துறாங்க. அதுல இருந்து மட்டும் 500 மில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. இதை ஒரு கம்பாரிசனோட பார்க்கும்போது 2024ல ட்ரம்போட மொத்த ஏர்னிங்ஸுமே 600 மில்லியன் தான். 2025 பொறுத்த வரைக்கும் கிரிப்டோல இருந்து மட்டும் 1 பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ ஒயிட் ஹவுஸ் தரப்புல எந்த ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து அவரோட அதிகாரம் அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒருத்தரோட சுயநலத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் பண்றது தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ட்ரம்ப் தரப்புல வந்து இந்த பிசினஸ் எல்லாமே அவங்க பசங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரஸ்ட் தான் பார்த்துக்கிறாங்க, இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் கிரிப்டோல இருந்து மட்டும் கிடையாது, ட்ரம்போட கல்ஃப் ரெசார்ட்ஸ்ல இருந்துமே நிறைய ரெவன்யூ வந்திருக்கு. டாரல்னு ஒன்று ஃப்ளோரிடாவில், அதுலேருந்து 122 மில்லியன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மாரலாகோன்னு ஒன்று, அதுலேருந்து 77 மில்லியன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெலேனியா ட்ரம்ப் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி மூலிமா 10 மில்லியன் சம்பாதிச்சாங்க. என்எஃப்டிலாம் வித்து 6 மில்லியன் கிட்ட சம்பாதிச்சாங்க. இப்போ ஃபோர்ப்ஸ் ட்ரம்போட சொத்து மதிப்பு வந்து 6 பில்லியன் கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ப்ளூம்பர்க் வந்து 7.2 பில்லியன் கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரம்போட சொத்து மதிப்பு வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் பிட்காயினை வந்து ஸ்கேம்னு சொன்னார். இப்போ பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரோ கிரிப்டோ லாஸ்லலாம் சைன் பண்ணியிருக்காரு. இப்போ பில்லியன் கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஜென்யூனான பிஸ்னஸ் மூவா இல்லை அதிகாரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.